இயேசுவை சிலுவையில் அறையும் போது இயேசுநாதர் சொன்னார், அறியாமையில் பிழை செய்கிறார்கள், இறைவா இவர்களை மன்னியும். இப்போ நாம் அறிந்து கொண்டோம், நாம் யாரையும் என்ன செய்ய வேண்டாம், துன்புறுத்த வேண்டாம். அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். நமது உறவுக்காரர்கள், உற்றார் உறவினர்கள் அறியாமையில் மயக்கத்தில் இருக்கிறார்கள், துன்பம் கொடுக்கிறார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும் அல்லது விலகி போகணும். இடத்தை விட்டு நகர்ந்தோம். இடுக்கன் வருங்கால் நகுக, நகுன்னா விலகி போகிறது, சிரிக்கிறது இல்லை, விலகி போயிடும். இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இந்த சிஸ்டத்தில் வாழ்ந்துட்டோம்னா நாம் யோக வாழ்வு வாழ்கிறோம். எங்கள் வீட்டில் நடக்கும், ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் பக்கத்தில் சேரில் உட்காந்துக்கிட்டே, ஊஞ்சலும் ஆடும் வாயும் ஆடும், ஏதாவது சொல்லும். நான் ஆடாமல் கேட்டுட்டேன், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லை. என்னங்க கேளுங்க, அட்லீஸ்ட் அவங்களுடைய அறிவு எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்காண்டாமா. கேட்காம இருந்தீங்கன்னா அவங்கள அலட்சியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அலட்சியப்படுத்தக்கூடாது. அது யாரு? துணை. அவங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏதோ சொல்கிறாங்க, கேட்டுக்கணும், பதில் சொல்ல வேண்டாம். முடியுமானா செய்வோம், இல்லைன்னா பேசாமல் கம்முன்னு இருக்கும். சரிதானே? ஒன்றும் கஷ்டம் இல்லை. வீட்டுக்காரர் கொஞ்சம் குடிச்சிட்டு வருவார், பரவாயில்ல, ஒரு முட்டையை வறுத்து கொடுங்க, சாப்பிடும். சாப்பிட்டா சிவனேன்னு படுத்து தூங்கிடும். நீங்கள் பேச போனாதான் வம்பு. குடிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைங்க. இப்போ என்ன தப்பு? என்ன தப்புங்க? சந்தோஷமாக இருக்கட்டுமே. சீட்டு வாடிட்டு வர பரவாயில்ல, சந்தோஷம். லெட் ஹிம் என்ஜாய். நல்லா முன்னாடி நிறைய ஸ்மோக் பண்ணுவேன். ஆமாம், ஓப்பனாக சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. கெட்ட பின் ஞானி. கெட்ட பின்ன என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து உடல்நலம் கெட்டு மனவளம் குன்றி சஜ்ஜல்களை அடைந்து, இதெல்லாம் எதனால் எண்ணி. சாமிஜி பாட இல்லையா? சாமிஜி சும்மாவாக இருந்தார், 2 ஒய்ஃப். எனக்கு 1 தான், அவருக்கு 2. கோடி கோடியாக சம்பாதிச்சார். சம்பாதிக்கணும்னு வெறி இல்லாமல் சம்பாதிச்சிருப்பார். எல்லாம் பண்ணி கோடான கோடி எண்ணி அனுபவித்து எழுதுறாரு. கண்ட பலன் என அறியது. முதல் என்ன கண்டார்? ஐபி கொடுத்துட்டார் கோர்ட்டில் அவமானப்பட்டு எல்லாம் இழந்து அங்கே வீட்டுக்கார அம்மா அழுது புரண்டு, கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி என்னை குறித்த அறிவே அன்பே பாடுறாரு. அப்போது அந்த ஸ்மோக் நல்ல மட்டன் கிட்டன் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு வெத்தலையும் போட்டுட்டு ஒரு சிகரெட் எடுத்து அடித்தா எப்படி இருக்கு? கம்முன்னு. வீட்டுக்காரமாக கொஞ்சம் நாரும், பரவாயில்ல, லெட் ஹிம் என்ஜாய். ஆமாங்க, அந்தந்த இது நடக்கட்டும். அவர் இருமி ஒரு நாளைக்கு இனி நான் குடிக்க மாட்டேன், நீங்கள் எவ்வளோ இருமி சொன்னாலும் கேட்க மாட்டார். சரி, இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் அப்படித்தான். அவங்களுக்கு சில பழக்க வழக்கம் இருக்கலாம், நிறைய டிவி பார்க்கலாம், நிறைய சாரி எடுக்கலாம், பணம் நிறைய செலவு பண்ணலாம், ஆசையாக இருக்கலாம். கணவன் என்ன செய்ய, பரவாயில்ல, நம்ம மனைவி தானே, அனுபவிக்கிட்டோம். முடியுமானா, நம்மளால் செலவழிக்க முடியுமானா கொடுப்போம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் சந்திப்போம், எல்லா கோணங்களையும் சந்திப்போம். பல கோணங்களை சந்திக்கும் போதுதான் சிந்தனை எழும். அதான் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். அதனால ஏற்றுக்கொள்ளணும். அதை நான் சொல்றதுலாம் சிலது உங்களுக்கு முரண்பாடாக இருக்கும். பையன் பார்க்கட்டும்னு சொல்றீங்க, அவர் குடிக்கிட்டுன்னு சொல்றீங்க. அப்படின்னா நான் என்கரேஜ் பண்ண சொல்லலை. நான் என்கரேஜ் பண்ண சொல்லலை. குடிச்சிட்டு வரணுன்ற என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நீங்கள் செய்கிறது தப்பு. குடிச்சவனை ஹேண்டில் பண்ணது ரொம்ப ஈஸி தெரியுமா உங்களுக்கு? குடிக்காதவனை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். அவன் நல்ல புத்தியோடு இருப்பான். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஹேண்டில் திஸ் சொசைட்டி. ஹவு டு ஹேண்டில், எப்படி கடைபிடிப்பது, எப்படி அணுகுவது, ரொம்ப ஈஸி, சண்டையே கிடையாது. இப்படி கணவன் மனைவி பெற்றோர்கள் குழந்தைகள் அடுத்தவருடைய சுதந்திரத்தில் மூக்க நீட்டாமல் கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்துட்டு சுயமாக சிந்தனை செய்து, என்னிடம் இந்த தவறு இருக்குது, என்னிடம் தவறு இருக்குதா, மாசு இருக்குதா, என்னையே நான் பார்க்கணும். என்னை பார்த்து பார்த்து என்னை நான் தூய்மையாக்கிக் கொள்ளணும். என்னால் என்ன செய்ய முடியாது? பிறரை திருத்தவே. மகரிஷி அவங்க அவருடைய 92வது வயதினுடைய செய்தியாக ஆழியாரில் மேலிருந்து சொன்னார். நிறைய கூட்டம், வயசான காலம், கீழே வர முடியல. என்னுடைய இந்த வயது பிறந்த நாள் செய்தி என்னவென்றால், நீங்கள் யாரையும் திருத்த முயலாதீர்கள். அது உன் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, திருத்த முயலாதீர்கள். அப்படியே திருத்த வேண்டும் என்றால் ஒன்றை நீ திருத்தி, சரிதானே?
கணவன் குடிக்காரன் கெட்டவன் அல்ல, குடிக்காதவன்லாம் நல்லவனும் அல்ல, குடிக்காதுன்னு சொல்லக்கூடிய மனைவியும் நல்லவன்னு சொல்ல முடியாது. நல்லவன்னா வேற அர்த்தம் இல்லை, எல்லாத்துட்டையும் எல்லா பழக்க வழக்கமும் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆக நம்மிடம் இருக்கிற குறை என்ன, நம்மிடம் இருக்கிற மாசு என்ன, இதை நான் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து செய்யணும். அதற்கு ஒரு துணை வேண்டும். அந்த துணை புல்லா இருந்தா என்ன, கல்லா இருந்தா என்ன எடுத்துக்கணும். அந்த துணை எப்படி இருந்தானே இருக்கட்டுமே, துணை தானே. அட்லீஸ்ட் சத்தப்பட்டா கேட்டுக்கிறாங்க இல்லையா? கேட்குறாங்க. நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் யார்கிட்ட கொட்டுறோம்? கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் கொட்டுறாங்களா இல்லையா? யார்கிட்ட கொட்டுவான்? பக்கத்து வீட்டுக்கு கொட்டினா விளக்குமாறு வந்துடும். அப்போ தன் கணவனுடைய உணர்ச்சிகளை, அவன் வெளியிடப்பட்ட கஷ்டங்களை சினந்து வந்து கொட்டும் போது அது யார் எடுத்துக்கொள்ளணும்? வாழ்க்கை துணை, சுமைதாங்கி. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். வயசான மனைவி அலறாங்க, 2 பிள்ளைய பெத்தமா இல்லைங்களா, ரெண்டு திசைக்கு போயிடுச்சா இல்லைங்களா, அலறாங்க. இவர் சரிம்மா இதெல்லாம் கவலைப்படாது, வயசு 75 வயசு, அவர் இது 70 வயசு அம்மா அணைச்சிக்கிறார். 18 வயசுல அணைச்ச அணைப்பு இல்லை இது. நான் தான் காலையில் சொன்னேன், அது லஸ்ட், இட் இஸ் லவ். இந்த அரவணைப்பு மோகம் அல்ல, அன்பு. இதெல்லாம் கவலைப்படாம அப்படிதான் இருக்கும். நான் கூட அப்படிதான் எங்க அப்பா விட்டுட்டு தான் அவங்க கூட வந்தேன். இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. இவ்வளவுதான், சிரிக்க தான் உண்டு, வேற ஒன்றும் கிடையாது. அழுவதுக்கு என்ன இருக்கு? நினைச்சு பாருங்க, இருக்க வேண்டியதான். ஒருவர் அரவணைத்து கொண்டு பிறருடைய உணர்வுகளை மதித்து அதை தாங்கி கொள்கிற சுமை தாங்கியாக நாம் மாறிட்டோம்னா எப்படி இருந்தா என்ன? இப்படி யூ மேக் இட் ஈஸி. இந்த இல்வாழ்வை ரொம்ப ஈஸியாக, அது ஒரு நிகழ்வு. இல்வாழ்வு என்பது ஒரு நிகழ்வு. அது நிகழ்ந்தால் தான் நான் போகக்கூடிய இடத்துக்கு போக முடியும். இல்வாழ்வு என்பது ஒரு பேசேஜ். யூ ஹேவ் டு பாஸ் த்ரூ இட். யூ ஹேவ் டு. சிலவங்க சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் மேலே போகணும்னா துறவரம், பிரம்மச்சாரியா இருக்கணும். பிரம்மச்சாரிக்கு ஞானம் கிடைப்பது அரிது. ஆமா, கிடைக்கலாம், அரிது. இல்லறத்தானுக்கு தான் ஞானம் எளிது. ஆகுதான் வள்ளுவன் இல்லறத்தில் தான் துறவரத்தை வைத்தாரே தவிர துறவரம் என்று தனியாக வைக்கல. நீங்க அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய அதிகாரம் இருக்கு பாருங்க, அதுல இல்வாழ்வில் தான் துறவு வச்சிருக்காரு. மகரிஷி கூட துறவு என்று சொல்லும் போது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு எனப்படும். அங்க உறவு வேணும், கணவன் மனைவி உறவு வேணும், பெற்றோர் குழந்தைகள் உறவு வேணும், குடும்பம் என்கிற உறவு வேண்டும். அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும். என் மனைவி தான், அதுக்கு வேண்டி நான் தினசரி அனுபவிக்க கூடாது. உடல் நலம் கெட்டு போகும். இட்லி நீ நல்ல சுவையா வச்சிருக்காங்க, சாம்பார் சட்னி எல்லாம் இருக்கு. என் வயசுக்கு 3 இட்லி தான், 8 சாப்பிட்டா கெட்டு போ. அந்த 3 இட்லியோடு நிறுத்தினால் உறவிலே கண்ட உண்மை நிலை. 3 இட்லிக்கு மேல உறவு கொண்டால் துன்பம். இப்போ நான் எதை துறவு கொள்றேன்? 4வது இட்லியை. 4வது இட்லி துன்பம். துன்பத்தை தான் நான் துறக்கிறேனே தவிர இன்பத்தை துறக்கல. நல்ல கவனிங்க, துறவு என்றால் எந்த இன்பத்தையும் துறக்க சொல்லல, துன்பத்தை துறக்க சொல்றாங்க. எது துன்பம் தரும்? 4வது இட்லி. ஆகவே துறந்தேன். இப்போது நான் துறந்தது இன்பத்தையா துன்பத்தையா? துன்பத்தை. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? துன்பத்தை துறப்பது என்ன கஷ்டம்? நல்லது தானே. இதுதான் இல்லறத்தில் துறவரம். இப்படி நாம எடுத்துக்கொண்டு இந்த இல்வாழ்வை வாழ்ந்தோமே ஆனால் யோக வாழ்வு, இனிமையான வாழ்வு, அறிவுபூர்வமான வாழ்வு, அஞ்சாத நெஞ்சம், கவலைப்படாத நெஞ்சம், அமைதியும் ஆனந்தமும் குடிகொண்டிருக்கிற நெஞ்சமாக வாழ முடியும். இன்னைக்கு இங்க உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அனுபவம். என்னை விட வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, என்னை விட வயதுக்கு குறைந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. இங்கு என்ன வேண்டும்? கடந்த கால அனுபவங்களை நினைவு கூறி அந்த அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தால் யோக வாழ்வு என்பது க்ஷணத்தில் கிடைக்கும். அப்ப இத்தகைய சிந்தனைக்கு செல்வதற்காகத்தான் அகத்தவம் அகத்தாய்வு 2 கொடுத்திருக்காங்க. ஆனா நிறைய பேர் தவம் செய்தோம், ஆய்வு செய்யலை. உங்களை சொல்லலை, பொதுவா நல்லா இருக்கு மனவளக்கலை, வேதாத்திரியம் நல்லா இருக்கு, இவரை மாதிரி ஒருத்தர் இந்த நூற்றாண்டில் பிறக்க முடியாது, எல்லாம் பாடிடுவோம். சரி, உனக்கு என்ன கிடைச்சது? நான் காலையில் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்வேங்க, ஒரு 20 நிமிஷம் தியானமும் பண்ணிடுவேன். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ தான் எனக்கு வீட்டுக்காரிங்க சண்டைங்க வந்துட்டேன். இவர் என்ன தியானம் பண்ணார்? வீட்டுக்காரிட்ட சண்டை போடுறவர் என்ன தியானம் பண்ணார்?
அதான் சாமிஜி சொல்லுவாங்க, நீ சிறந்தவர்த்தது உண்மையானால் உன் மனைவிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. மனைவி கொடுத்தா சரியா இருக்கும். அது மாதிரி மனைவிக்கு கணவன். ஏன்னா இந்த 2 உறவுல தான் அடிக்கடி விரிசலும் ஏற்படும். இந்த 2 உறவும் பலப்படுமானால் யாருடைய வீட்டில் கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருக்காங்களோ அவங்க 2 பேரும் ஞான நிலை அடைஞ்சிட்டாங்க. ஞானத்தினுடைய சான்று கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? நீங்க சொல்லலாம், இல்லைங்க நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், என் வீட்டுக்காரர் அடையல, அதனாலதான் சண்டேன். அப்படியே இல்லை. ஒரு கை இப்படி ஒரு கை இப்படின்னா சப்தம் வருமா? அந்த கை இப்படி இந்த கை இப்படி சப்தம் வருமா? 2 இப்படி இருந்தானே சப்தம். உங்க கை இப்படி இருக்கட்டுமே, ஞானம் அடைச்சிட்டீங்க இல்லையா, எப்படி சப்தம் வரும்? அப்படி நாம சிந்திக்கணும். சிரிங்க தப்பு இல்லை, கூடவே சிந்திக்கணும். சிரியுங்கள் சிந்தியுங்கள். ஆன்மீகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அரகுரா மகாதேவா அல்ல. எது ஆன்மீகம்? இப்போ உயர்ந்த நட்பு, உயிர் வழிபாடு, எல்லோரிடத்தும் அன்பு காட்டுதல். எல்லோரிடத்தும், பக்கத்து வீட்டு அம்மாட்ட கூட அன்பு காட்டலாம். அன்பு, லவ், நாட் லஸ்ட், லவ் காட்டலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் எத்தனையோ பெண்கள் என்ற வீட்டுக்கு வருவாங்க, சங்கத்தில் வராங்க, சூழ்ந்து இருப்பாங்க, பேசுவாங்க, வீட்டுக்காரமாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வரணும். என்னங்க, தெளிவான ஒரு சிந்தனை. இந்த தெளிவில் குழப்பம் வரக்கூடாது. சில நேரத்தில் குழப்பம் வரும். இதை தெரிந்து வள்ளுவன் சொல்லியிருக்கான், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். மகரிஷி தெளிந்தவர். தேரான் தெளிவும், நீ நிறைய பேர் காவி உடை உடுத்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். அப்போ இவங்க மேல ஐயம் இல்லாது, ஐயப்படாது, வள்ளுவர் சொல்ற ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். இப்போ நாம் இனி என்ன செய்யணும்? தினசரி வீட்டில் தனியாக அமர்ந்து மனதிற்குள்ள ஒரு சத்சங்கம் நிகழ்த்தணும். நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்? உங்களுக்குள்ள. வாயை மூடிட்டு உங்களுக்குள்ள பேசுங்க. ஆமாம், பேசணும். நிறைய பேசுங்க, நிறைய கேளுங்க, பதிலை தேடுங்க. உங்களுக்குள்ள ஒரு அறிவு வளர்வதும் முதிர்ச்சி அடைவதும் நல்லா தெரியும். பஸ்ஸில் பயணம் பண்ணுறீங்களா, இங்கேருந்து திரும்பி போகிறீங்க 2 மணி நேரம் 4 மணி நேரம், வளவலான்னு பேசாது, கண்ணை மூடுங்க. நான் முன்னாடிலாம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஈரோட்டில் இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு அடிக்கடி போவேன் 2 மணி நேரம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சாமியோடைய ஸ்பீச்சை கேட்டிருப்பேன். இந்த பஸ்ஸில் உட்கார்ந்து அவர் என்ன சொன்னார், அசை போடுறது, அது ஒரு காலம். அப்படியே அசை போட்டு அவர் சொன்னது ஒரு முறை 10 முறை அசை போட்டோமா இல்லையா, அப்படியே உணர்வு வந்துச்சு. எப்படி நம்ம உயர்ந்துட்டோம் அப்படின்னு எனக்கெல்லாம் பேசவே தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ பேசுகிறாரு. சங்கத்தில் சேர்ந்த புதுசில் 1984 அப்போ என்னோடு பயிற்சி எடுத்த ஒரு பெரியவர், 65 வயசு அவருக்கு. அப்போ ஒரு புலவர், சீனி தேவராசன்னு பேர், அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு சபையில் 15 பேர் தான் இருக்கணும். அப்போல்லாம் அத்தனை பேர் தான் வருவாங்க. பொறுப்பாசிரியர் சொல்கிறாரு, ஒவ்வொருவராக மேடையில் வந்து உட்கார்ந்து ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்து சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் என்னென்னவோ சொன்னாங்க. ஏன் டேன் வந்து ஏறி உட்கார்ந்தேன், விஷரத்து கொட்டி அவருக்கு பேரும் வாயில் வர மாட்டேங்குது, வாழ்க வளமுடன் வர மாட்டேங்குது, ஏதோ இதுமோ வாயில் சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஆனால் நைட்டு பூரா தூக்கம் வரல, ஒரே ஆட்டம் வேறு. ஆமாம், எப்போ 84 2007 பேசிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது பேசலை, அவர் கொடுத்தது நாம் வாங்கினது எல்லாம் பதியுது, நீங்கள் கேட்குறீங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்கு நிறைய கால அவகாசம் கிடைக்கும், அது வீணாக்காதீங்க. இந்த இயற்கை தத்துவத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் ஒரு முறைக்கு பல முறை படித்து கேட்டு சுயமாக சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களோடு அது ஒப்பிட்டு பார்த்து இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராதா அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா ஒத்து வரும், ஒத்துதான் வரணும் முடிவு. அந்த முடிவு வரணும். அப்போ நம்ம அறிவில் எவ்வளவோ இருந்திருக்கோம், நமக்கு ஒன்றும் தேவையில்லை, யார்ட்டையும் கேட்குறதுக்கோ யாசிப்பதுக்கோ ஒன்றும் தேவையில்லை. அப்படி ஒரு நிலை வந்துடும்.